The best of fashion, now closer to you. Easy Buy, now at Gergambakam. Grand launch on June 8. இப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. சார், பொதுவாக முன்னாடி மக்கள் அரசியல்வாதிகளை ஹீரோவா பார்த்தாங்க. இப்போ மக்கள் ஹீரோவை அரசியல்வாதியா பாக்குறாங்க. இது பத்தின உங்கள் பார்வை என்ன? நான் எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்லை. நடிக்கும் போது ஹீரோ, இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். நான் அப்படியே பார்க்குறேன், மற்றவங்களும் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறேன். கௌரவம் இருக்குது, பட் யாரும் எல்லாம் காலத்தின் கட்டாயம். எல்லாமே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. சார், 80ஸ்ல பரபரப்பா இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது? எந்த ஹீரோயினோட வரல. சார், மௌன ராகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்ப எல்லாரும் பேசப்பட்டது அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், தாஜ்மஹாலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங். இதை பத்தி இருக்கும்போது அதை நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறார். பெங்களூரில் எடுத்திருக்கிறார், டெல்லியில் எடுத்திருக்கிறார், சென்னையில் எடுத்திருக்கிறார். பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர். ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது தவிர, தாஜ்மஹால் அப்படி தான். அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கெல்லாம் விடலை, ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும், வந்திருக்கோம். அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சார், 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உயிரின் ஊற்றாக இருக்கிற என்னோட ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார், எந்த ஒரு நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே சூழல் மாறும்போது நண்பர்களோட வட்டம் குறையும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை. நான் எப்போவுமே அக்வென்டன்ஸ் தான். இப்போ பழகிற டைமில் எல்லோரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் பழகுறோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர, இந்த சக்ஸஸாக இருக்கும்போது நிறைய பேர், சக்ஸஸாக இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்போவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகுவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ளே போய் அதை அனுபவிச்சு அதெல்லாம் இல்லை. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர், சக நடிகர் பார்ப்போம். அதுக்கப்புறம் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது இல்லை. சுகாசினி மேடம் ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்க ரொம்ப சேட்டைக்காரர், நாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் என் நாட்டி பாயா இல்லை, நான் இப்படி சொல்ல முடியும், எனக்கு புரியல. சார், சினிமாவில் வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட். படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. சார், இப்போ இந்த பார்ட் 1, பார்ட் 2 சீசன் இருக்கு. ஸோ மோகன் சாரோட படங்கள் பார்ட் 2 பண்ணணும்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க? தயாரிப்பாளர் யாராவது இருக்கிறாரு தான் சொல்லுங்க. நிறைய கதைகள் பேசலாம், நிறைய படங்கள் இருக்கு. சார், இப்போ ஆரம்ப கட்டத்துல கோகிலா, மூடு பண்ணி, இது மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், விதியில நெகட்டிவ் ஆன விஷயங்கள், எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாம பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் 100வது நாள்ல பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட்ல நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது.
ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோடவே நான் பேச தயாராக இருக்கேன். இப்போ அந்த படத்தை பற்றி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார், அதாவது 80s வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நடிகனா எதை ரொம்ப மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க? என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும். நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், கார் ஏறினதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்துக்கும் பேசுவோம் தவிர பெருசாக ஃபீலிங்குங்கிறது நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சார், நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம், ஆனால் மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? மனுஷனாக ஜெயிச்சிட்டுருக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை. மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் உண்மையான விஷயம். சார், இந்த காலகட்டத்தில் படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறதா ஒரு விஷயங்கள், ஸ்டார் வேல்யூன்றது ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டாராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். தியாகராஜ் பாகவதர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்கப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ. படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க சரிவு இருக்கும். ஸோ படம் எப்போவுமே டிசைட் ஃபேக்டருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர ஸ்டார் வேல்யூ, படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ, படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை. அதனால் படம் எப்படி, கதை எப்படி, இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றி எனக்கு மார்க்கெட் வந்துச்சு, மார்க்கெட் இல்லைங்கிறது அப்பவும் அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை, இப்பவும் இல்லை. நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ, அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை. இது எல்லா டைரக்டர்களுக்கும், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் அது முகம் ஹீரோ ஆர் யாராவது தெரியறதுனால அப்படி சொல்கிறாங்க. பட் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, படம் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். சார், பாலுமகேந்திரா சார் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான அவர் ஆஸ் எ சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? டைரக்டர் என்னோட குருநாதருங்கிற ரீதியில் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்குது. அவர் டைரக்டர், ஏன்னா அவர் தான் ஃபிலிம் மேக்கர். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற விஷயம் அவர் அப்போவே பண்ணிட்டு இருந்தார். அவர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங், மியூசிக் நாலேஜ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். நான் அவரை பார்க்கும்போதே ஒரு டைரக்டர் தான். அதனால் எனக்கு டைரக்டராக தான் பிடிக்கும், ஃபிலிம் மேக்கராக பிடிக்கும். டைரக்டருங்கிறத விட இஸ் an extraordinary ஃபிலிம் மேக்கர். சார், செகண்ட் படத்துலேயே நேஷனல் அவார்ட், தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட், வெற்றி நாயகன், அந்த விருதுகள் குவியும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நான் உங்களுக்கு போர் அடிக்கும், பட் அதான் உண்மை. தேங்க் காட் தான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? அடுத்த கட்டத்துக்கு போனோம், தேங்க் காட் தவிர வேறு எதுவுமே நினைக்கல. நல்ல கூட்டணியில் என்ன சேர்த்து வச்சுட்டு இருந்தாருங்கிறது தான் இறைவனுக்கு நன்றி சொல்ல. சார், இப்போது மோகன் சாரை இந்த லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, லவ்வில் ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க எல்லாம் மோகன் சார் ஒரு டிக்ஷனரியாக பார்க்குறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க, லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த பீரியட் ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது
உங்களுக்கு அதையும் மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றலாம் கூட நிறைய இருக்கு. நிறைய பெண்கள் மட்டும் இல்லாம பெண்களின் அம்மாக்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்களா இருந்திருக்கீங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்கே வரீங்கன்னு தெரியுது. இது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன். ஏன்னா இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் நான். அதனால இயக்குனர் நல்லா என்னை வந்து என்னோட டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கங்கிறதும், அந்த காலத்துக்கு வேண்டிய கதை திரைக்கதை புதுசாக பண்ணுறாங்க அந்த பசியில் இருக்கிற இயக்குனர்கள் பண்ணுறத நான் நடிச்சதுனால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கு. சார், ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க, நியூ டைரக்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டிருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பயணங்கள் முடிவுதலைக்கு அப்புறம் நான் வந்து புதுசாக பசி இருக்கிற ஒரு இயக்குனர்களாக தேர்ந்ததில் இருப்பேன். எப்பவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு. ஏன்னா நல்ல இயக்குனர்கிட்ட நம்ம இருந்தால், நம்ம டைரக்டர் நல்ல டைரக்டரோட கூட்டணியாக இருந்தாலே படம் ஜெயிக்குங்கிறது தான் என்னோட கீதை. ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா புதுசாக பண்ணுவாங்க, அந்தந்த காலத்தின் கட்டாயம். ஸோ பயணங்கள் முடிதலை ரொம்ப பெரிய ஹிட் ஆனதும் மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சுன்னும் போது என் படம் என் மேட்டர் நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னும் போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறி அவங்கள ஒரு 10 பேர் பார்ப்பேன்னா அதில் 1-2 பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் மனசுக்கு தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களெல்லாம் அறிமுகமாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பெரிய பட்ஜெட் இல்லாம ஒரு நார்மல் பட்ஜெட்ல மேக்ஸிமம் சக்சஸ் இருக்கீங்க. பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணல? நான் சொன்ன மாதிரி கதை தான் எனக்கு முக்கியம். கதையும் திரைக்கதையும் அதை வந்து எப்படி டைரக்டர் சொல்வார் இதுதான் நான் நம்பி போகிறேன். அது கனெக்ட் ஆனாலே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் படங்கள் ஓடும். பட்ஜெட் முக்கியம்தான், பட் படம் ஹிட் ஆகிறதுக்கு அது முக்கியமாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஹிட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும். ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும், த்ரில்லர் ஆகட்டும், எங்கேயும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அவரை என்கேஜ் பண்ணணுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏன் டைரக்டர் கையில் இருக்குன்னு நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 25 கிராஃப்ட்டு டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட பின்னாடி நிற்போம். ஷிப்பே ப்ரொடியூசர்னு சொல்லுவேன். ப்ரொடியூசரு டைரக்டர் கரெக்டாக அமையும் போது அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு ஒரு நல்ல கதைக்கு எப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா வரோங்கிறதுல நான் அப்படி பண்ணால் நல்லா வரோங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பட்ஜெட்டை விட இவர் இந்த மாதிரி கூட்டணி பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தேடுதல் எனக்கு வேற ஒன்று. ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க. நாம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோட பார்க்குற அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க. என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான். கதையில் எப்படி வருதோ நான் அப்போவும் நான் வந்து காலேஜ் பையனா நடிச்சிருக்கேன். அப்போது டாக்டரு, ஃபேமிலி மேனு, 2 ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு ஒய்ஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன். அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு +2 கிட்டுக்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை அப்படியே டைரக்டரோட மூவ் ஆகிட்டா கரெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். பட் எனக்கு வயசாயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியுது. இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அதான் மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கு நன்றி சொன்னோம், மக்களுக்கு நன்றி சொன்னோம். சார், உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க வந்து மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்களில் பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமாக அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கராக நடிக்கும்போது பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும்
ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியாக முடிக்கிற அந்த கதையில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்களில் பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது இப்போ சந்தோஷம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்கு. இந்த 80s ரீயூனியனை இன்னைக்கும் மெயின்டைன் பண்றீங்க, அதோட அதுக்கு காரணம் நம்ம சக நடிகைகள் தான். சுஹாசினி, லிசி இவங்க தான் அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இத்தனாம் தேதின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பிரபு சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு? பிரபு சார் சிவாஜி சார் சன்னுங்கிறது அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை. எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவர் சன் அவரோட வர்றாங்கன்னு சொல்லி சிவி ராஜேந்திரன் இயக்கத்தை தான் ஃபஸ்ட் அவர் லாட்ரி டிக்கெட்டுங்கிற படத்தில் தான் அவரோட முதலாக நான் பார்த்தது, நடித்தது. மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய நடிகரோட சன்னாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சிவாஜி சார் பையன் நான் யார் தெரியுமான்னு அவர் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. ரொம்ப சகஜமாக பழகுவார். அவ்வளோ சாப்பாடு பற்றியும் அது முதல்ல எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயந்தான். சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வர எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே பண்ணுவார். நான் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்போவே எனக்குன்னு சொல்லி பாதாம் கீர் வர வைக்கிறதாகட்டும், வெஜிடேரியன் சாப்பாடு எனக்காகவே வர வைப்பிச்சு கொடுப்பார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல மனிதர். சிவகுமார் சார் பற்றி? சிவகுமார் ஐயா பற்றி நான் என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறார், அப்படியே பழகிட்டு இருக்கிறார். அவர்கிட்டே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன் எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர். அவர் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நடிகராகி அவர் சாதனை பண்ணிட்டாரு, பெரிய விஷயம். ஆனால் இல்லைன்னா நடிகராகவும் இல்லாமல் ஈவன் பெயிண்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேரு புகழ் சம்பாதிச்சிருப்பாருங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சகஜமாக பழகிட்டு இருக்கிற சில மனிதர்களில் அவர் ஒருத்தர் தான். ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின் லைஃபு. இந்த அவர் அன்றைக்கி ஒரு காணொலியில் பார்த்தேன், புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் போட்டு குளிங்கன்னு இன்றைக்கும் சொல்லிட்டுருக்காரு. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அவர் அது இன்றைக்கும் தைரியமாக சொல்கிறாரு. இன்றைய அரசியல் ஆகட்டும், ஃபிலாசபி ஆகட்டும், நம்ம தமிழ் கலாச்சாரத்தாகட்டும், இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு, மேடையில் பேசுகிறாரு. அவரோட பேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். மேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவர் ஜென்ரேஷனில் நம்ம அவரை தெரிஞ்சு வச்சுருக்கோங்கலாம் எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது. சார், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்கள் 2 பேர் கூட அந்த நட்பு? சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிற தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தான்னா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சார், சோக பாட்டுனாலே மோகன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. மோகனுக்கு பிடிச்ச சோக பாட்டுனா எதை ரிலேட் பண்ணுவீங்க? நான் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு கேட்பேன் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அந்த பாட்டு தான் நான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் லைக் 5 ஃபிங்கர் மாதிரி, ஃபிங்கர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தான். எல்லா பாடல்களும் அவ்வளோ நல்லா இருக்குது. அது சுச்சுவேஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த பாட்டு தான் பெஸ்ட்டு, அந்த பாட்டு தான் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்லணுன்னா ஒரு மெலோடி சாங் எதுன்னா நான் இன்றைக்கி சொல்கிறது மகளே என் மகளே தான் சாங் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி அது புதுசாக எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு, மக்களோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. அதனால் அந்த பாட்டு இன்றைக்கின்னு சொல்லுவேன். பட் என்றைக்கும் எல்லா பாடல்களும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த கதை அம்சம் தான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு மெலோடி சாங்கன்னா மகளே என் மகளேங்கிறது தான் சொல்லுவேன்.